எஸ் ராஜமௌலி டைரக்ஷன்ல வெளிவந்துள்ள பாகுபலி 2ஆம் பாக படம் இந்தி ஹீரோக்களையே அதிர வச்சிடுச்சு. இந்தியாவிலும் ஹாலிவுட் தரத்துல படத்தை எடுக்க முடியுங்கிறது பாகுபலி 2ஆம் பாக படத்தின் மூலம் டைரக்டர் ராஜமௌலி நிரூபிச்சிருக்காரு. இந்தியாவில் அதிக வசூலுங்கிற தகுதி இந்தி படத்துக்கு மட்டும்தான் உண்டுன்னு கூறப்பட்டது. ஹிந்தி பட ஹீரோக்கள் ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் படங்களுக்கு ஒரு தனி மவுஸ் இருக்கும். இவங்க நடிச்ச படங்கள் வசூல்ல சாதனை படைக்கும். ஹிந்தி படம் தான் ஒரு சில நாள்லே 100 கோடி வசூல தொடுங்கிறது கூறப்பட்டு வந்தது. ஆனா இப்போ பாகுபலி 2ஆம் பாகம் அந்த சாதனையை முறியடிச்சிடுச்சு. ஹிந்தியில மட்டுமே 3 நாள்ல பாகுபலி 2ஆம் பாகம் 127 கோடியை வசூலித்து இந்தி பட உலகத்தையே கலக்கமடைய வச்சிடுச்சு. தங்கல் படம் 3 நாள்ல 106 கோடியை வசூலித்தது. இப்போ பாகுபலி 2ஆம் பாகம் அந்த சாதனையை உடைத்தெறிந்து விட்டது. ஹிந்தி படங்கள் தான் 500 கோடி வசூலை தொட முடியுங்கிற நிலை முன்னாடி இருந்துச்சு. இப்போ பாகுபலி 2ஆம் பாகம் 1000 கோடி வசூலை நோக்கி போயிட்டு இருக்கு. தென்னிந்திய மொழி படமான பாகுபலி 2ஆம் பாகம் சரித்திர சாதனையை படைத்து விட்டதால ஹிந்தி பட உலகின் பிரபல ஹீரோக்கள் கலக்கம் அடைஞ்சிருக்காங்க. ஹிந்தி பட ஹீரோக்களுக்கு பெரும் தொகை சம்பளமா கொடுக்கப்படுது. ஆனா படப்பிடிப்பு தொழில்நுட்பங்களுக்கு குறைந்த அளவே செலவு செய்யப்படுது. பாகுபலி 2ஆம் பாக படத்தில் நடிகர் நடிகைகளுக்கு கொடுத்த சம்பளத்தை மொத்த தயாரிப்பு செலவோடு ஒப்பிட்டு பார்த்தா குறைந்த அளவு தான் செலவு செஞ்சிருக்காங்க. ஒரு ஹிந்தி படத்தை 300 கோடிக்கு தயாரிக்க திட்டமிட்டா பெரிய ஹீரோக்களுக்கும் ஹீரோயினுக்குமே 200 கோடி சம்பளமாகவும் மற்ற செலவுகளுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். பாகுபலி 2ஆம் பாக படத்தில் அதோட படப்பிடிப்பு தொழில்நுட்ப வேலைக்கு தான் மொத்த பணத்துல பெரும் பகுதி செலவிடப்பட்டிருக்கு. ஹிந்தி பட உலகத்தில் இது சாத்தியமே கிடையாது. எனவே இது மாதிரியான பிரம்மாண்ட படங்கள் ஹிந்தியில தயாரிக்க வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி படத்தை ஹிந்தியில் எடுத்தால் இதை விட 4 மடங்கு செலவு செஞ்சாலும் இந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வரவே முடியாதுங்கிறது திரையுலக பிரமுகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.